குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்னடா நான் வந்திருக்கேன் எங்கள் அம்மா வராம அப்படின்னா அம்மாவுக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்குது, அதனால அவங்க கிளம்பிட்டாங்க. ரொம்ப அர்ஜென்ட் ஒர்க்குங்கிறனால கிளம்பிட்டாங்க. ஸோ இன்னைக்கு நான் தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்திருக்கேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன அப்படின்னா நல்லா சுட சுட பஞ்சு மாதிரி இட்லி. எங்கள் அம்மா காமிப்பாங்கல்ல, எங்கள் அம்மா எப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணிட்டு இப்படி இங்க பாருங்கப்பா எப்படி வந்திருக்கு பாருங்கப்பா, அந்த மாதிரி இது நல்ல மெது இட்லி. இந்த இட்லி நான் தான் சுட்டேன். அப்புறம் அது வேற நான் கடையில் வாங்கினேன்னு சொல்லிடாதீங்க, குக்கர் முதல் கொண்டு அங்கே தான் இருக்குது. ஸோ வீட்டில் சுட்ட இட்லி தான். அண்ட் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட், இதை பார்த்தாலே நாக்கு எச்சூரும் அப்படியே. இது என்னன்னா அந்த இது சொல்லுவாங்கல்ல, பூண்டு தட்டி போட்டு மிளகாத்தூள் போட்டு, அது யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறது தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து அப்படி டைஹார்ட் ஃபேன், எனக்கு எதுவுமே இல்லை, இது மட்டும் இருந்தாலே போதும். ஸோ இதுவும் தான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட். அண்ட் நேற்று அரைச்ச சட்னி இருக்கு, வேற வழி இல்லை, அதை சாப்பிட்டு தான் ஆகணும். ஸோ இன்னைக்கு இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். உங்க வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்ங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, மினி விளாக்ல சந்திக்கலாம். டாடா.